Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்குற மசாலா அரைக்க போறோம். அதுக்கு 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இது எல்லாமே ட்ரையா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆற வச்சு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு விழுது ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு 50 கிராம் சின்ன ஆனியனை போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ சிக்கனும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 150 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் தான் செய்கிறேன். கூடவே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை போட்டு நல்லா பொரியட்டும். அது கூட வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. புதினா நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 250 கிராம் சாம்பார் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி எப்பயுமே சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே கேஷ்யூ நட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கூடவே 2 பச்சை மிளகாய் அரைச்ச விழுது, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை போட்டு நல்லா வதக்கணும். மசாலாவை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கியிருக்கும். கூடவே 1/2 kg சிக்கனை போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அரைச்சி வச்சிருக்க கரம் மசாலா பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் ஒரு 50 கிராம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன். அது 2 கிளாஸ் எனக்கு வந்தது. 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 1:2 இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் தண்ணி வைக்கணும். பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இதுவும், சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியை போட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிளறி விடுங்க. ரைஸ் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய்யும் கொத்தமல்லியும் போட்டுட்டு தம் போட போகிறோம். பழைய தோசைக்கல் மேலே பிரியாணி தூக்கி வச்சுட்டு அது மேலே ஏதாவது வெயிட் இருந்தால் வச்சுக்கோங்க. இதை ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடுங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துடும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களே வீட்டில் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.